மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. சட்டப்பேரவை தேர்தல் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இபிஎஸ் வென்றுள்ளார். விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று தினம் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய முடியக்கூடிய தருவாயில ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலே அதிகபட்சமாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இருக்கிறார். அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்பது 98,110 வாக்குகள் என்ற அளவில் அவருடைய வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கிய அந்த வாக்கு வித்தியாசம் தான் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான வாக்கு வித்தியாசம். அவருக்கும் இரண்டாம் இடத்தில் வந்தவருக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது 98,110 வாக்குகள். அதே போன்று தமிழ்நாட்டில் மற்ற 2 இடங்களில் இன்னும் 90,000 வாக்கு அதிகமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சென்னை தலைநகரில் ஒட்டியிருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியில தாவேகோடைய வேட்பாளர் 96,370 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். சோழிங்கநல்லூர் தொகுதியில தாவேக சார்பில் ஈசிஆர் சரவணன் போட்டியிட்டு இருந்தார். அவர் 96,370 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று சென்னைக்கு வடக்கு திசையில அண்டை மாவட்டமான திருவள்ளூர் ஒட்டியிருக்கக்கூடிய மாதவரம் தொகுதியில தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் விஜய் பிரபு 94,985 வாக்குகள் வித்தியாசத்துல தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதீதமான வாக்குகள் பெற்று பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த 3 தொகுதிகள் தான் மிக உச்சமான ஒரு வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெற்றக்கூடிய தொகுதிகளாக அறியப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த தொகுதி இன்று நடைபெற்றக்கூடிய வாக்கு எண்ணிக்கையிலேயே அதிகபட்சமாக எடப்பாடி பழனிசாமி 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில தாவேகாவினுடைய ஈசிஆர் சரவணன் 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று மாதவரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய தாவேகா வேட்பாளர் விஜய் பிரபு 94,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தாவேகா 10,000க்கும் அதிகமான இடங்களில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. சில இடங்களில் மட்டுமே 10,000க்கும் குறைவான வாக்குகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த தேர்தலுடைய அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தை அதிமுக தக்க வைத்திருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய தொகுதியில தனக்கு நிகராக யாரும் இல்லை என்ற ஒரு நிலையை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய தொகுதியில பதிவான மொத்த வாக்குகளிலேயே அதிகபட்ச வாக்குகளையும் பெற்றது அவர்தான். அதில் தனக்கும் இரண்டாவது நபருக்குமான வேறுபாடு 98,000 என்பதை அவருடைய வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கையிலேயே காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்திலேயே அதிகபட்ச வாக்குகள் வெற்றி பெற்ற வேட்பாளராக இபிஎஸ் தற்பொழுது இருக்கிறார். அவரை தொடர்ந்து தாவேகோடைய வேட்பாளர்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட ஈசிஆர் சரவணனும் மாதவரத்தில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய விஜய் பிரபு இருக்கிறார்கள். உங்க மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.